ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லா யூனிட்டோட புக் லிஸ்ட் ப்ளஸ் செக்லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியோட சிலபஸ். அந்த சிலபஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சைட்லேயே வந்து இங்கே ஒரு 5 காலம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நான் இந்த சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் ரீட் பண்ணும்போதும் நான் இங்கே டிக் பண்ணிகிட்டே வருவேன். ஃபைனலாக ரிவிஷன் பண்ண எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணி வைக்கிறதுனால எந்தெந்த டாபிக்ஸில் எந்தெந்த புக்கில் கவர் பண்ணோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் நமக்கு இருக்கும். இப்போது ஜியாகிரஃபிலாம் வந்து பார்த்திங்கன்னா 10th வரையும் படித்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பாக கிடையாது. இப்போ கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக மாறிடுச்சு. அதனால் நம்ம 11th 12th வந்து அந்தந்த சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும், நம்ம எக்ஸ்ட்ரா சிலபஸை தாண்டி எதுவுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சிலபஸ் டாபிக் எல்லாமே கண்டிப்பாக 11th 12th இருந்தால் அதையுமே கவர் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா யூனிட்ஸ்க்குமே எழுதியிருக்கேன். ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ அட் த லாஸ்ட் டைம். வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் INM. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், இது வந்து பாலிட்டிக்கு அந்தந்த சிலபஸில் என்னென்ன புக்ஸ் கவர் ஆகுது ப்ளஸ் என்னோட செக்லிஸ்ட். நம்ம செப்பரேட்டாக செக்லிஸ்ட் போட்டோன்னா இது அதுன்னு செப்பரேட்டாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்தந்த சிலபஸ் புக் லிஸ்ட் கூடவே இருக்கிறதுனால நமக்கு இன்னும் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். யூனிட் 5 எக்கனாமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த டாப்பிக்கில் பொறுத்தவரை நம்ம வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாபிக்ஸ்லாம் நமக்கு புக்ஸில் பெருசாக இருக்காது. ஸோ நம்ம செகண்டரி சோர்ஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். வெதர் நம்ம கூகுள் பண்ணலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட் புக்ஸ் வாங்கி ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் கரண்ட் அஃபேர்ஸ் மஸ்ட். யூனிட் 5 பொறுத்தவரை கரண்ட் அஃபேர்ஸ் தான் பெரிய ரோலை ப்ளே பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 6க்கான புக் லிஸ்ட். இந்த PDF வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். வேணுன்றவங்க மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். TNPSC 2026க்கான 150 days ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நான் கார்ட்டில் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோ ரொம்ப டீட்டெயில்டாக வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீக்லி பிளானாகவும் அதை ஸ்ப்ரெட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. TNPSC ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.